வணக்கம். வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆகஸ்ட் 5 பாராளுமன்ற தேர்தல். எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் மீண்டும் மேலதிக வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கும் சமய வழிபாடுகளுக்கும் சுகாதார தரப்பினர் அனுமதி. விவசாயிகளுக்கு நிலவும் உர பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை. பிரதமரின் ஆலோசனையின் பிரகாரம் டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்று முதல் ஆரம்பம். சொய்சாபுர ஹோட்டல் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் வருகை தந்த வாகனம் மற்றும் அழைத்து வந்த சாரதி கைது. நூற்றுக்கணக்கானோரின் கண்ணீருக்கு மத்தியில் அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஜோர்ஜ் ஃபிளாய்டின் இறுதி கிரியைகள். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்தல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அறிவித்துள்ளார். ஆணைக்குழு உறுப்பினர்களின் ஏகமனதாக ஆதரவோடு இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. தேர்தலை நடத்துவதற்காகவே தேர்தல் ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. கொரோனா தொற்று காரணமாக எம்மால் தேர்தலை நடத்த முடியவில்லை. மாகாண சபை தேர்தல் நடைபெறாமல் இருக்க நாங்கள் காரணம் அல்ல. தேர்தல் நடைபெறாமைக்கு காரணம் பாராளுமன்றத்திற்கு சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதனை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படாமையே ஆகும். இதற்கு பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்த அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும். எம்மால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டுள்ளோம். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வோம். ஜூன் 20ஆம் தேதி நடைபெறவிருந்த பாராளுமன்ற தேர்தல் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடத்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவராகிய நான் மற்றும் அதன் உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் அபேசேகர, பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல் ஆகியோர் ஏகமனதாக தீர்மானித்தனர். கடந்த மார்ச் 3ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுடன் ஏப்ரல் 25ஆம் தேதி பொதுத் தேர்தல் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது. பொதுத் தேர்தலின் பின்னர் 9வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தை மே மாதம் 14ஆம் தேதி நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கொரோனா தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து நாடு லாக்டவுன் செய்யப்பட்டது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஜூன் மாதம் 20ஆம் தேதி இடம்பெறும் என மீண்டும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் தேர்தலை நடத்த முடியாது என சுட்டிக்காட்டப்பட்டது. ஜூன் 20ஆம் தேதி பொது தேர்தல் நடத்துவதையும் ஜனாதிபதியினால் பாராளுமன்றத்தை கலைத்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரியும் 8 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இம்மனுக்களை விசாரணைக்கு எடுக்காமலேயே 5 அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கடந்த 2ஆம் தேதி தள்ளுபடி செய்தனர். அன்று முதல் பொது தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை அச்சிடுவதற்கு அரசு அச்சக திணைக்களம் நடவடிக்கை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து பொது தேர்தல் நடைபெறும் தினத்தை தீர்மானிப்பதற்காக தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டம் இடம்பெற்றது. கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையினால் சுகாதார தரப்பின் ஆலோசனையுடன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்தலை நடத்த தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்பின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இதன் அடிப்படையில் இம்முறை பொது தேர்தலில் 1,62,63,085 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இம்முறை 2,71,789 பேர் புதிதாக வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். பொது தேர்தல் பிரசாரங்களின் போது சுகாதார பரிந்துரைகள் உரிய முறையில் பின்பற்றப்பட வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காகவே இவ்வாறு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது 3 பேர் மட்டுமே அதில் ஈடுபட வேண்டும் என நாங்கள் தெரிவித்துள்ளோம். இவ்வாறு பிரச்சாரங்களுக்கு செல்பவர்கள் வீடுகளுக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு விநியோகிப்பதாக இருந்தால் சானிடைசர் பயன்படுத்தப்பட வேண்டும். சுகாதார பாதுகாப்புடன் இப்பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் இவ்வாறு பரிந்துரை செய்துள்ளோம். தேர்தல் கூட்டங்களில் 100 பேர் மட்டுமே பங்கு பெற்ற வேண்டும். இவ்வாறு வருகை தரும் 100 பேர் தொடர்பான தகவல்களை தெரிந்து வைத்திருக்குமாறு நாங்கள் வேட்பாளர்களை கேட்டுக்கொள்கின்றோம். சிலவேளை கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவர் யார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும்.
இவ்விடயம் தொடர்பில் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி என்ற வகையில் பொது தேர்தலை சுகாதார பாதுகாப்பு மிக்க தேர்தலாக நாங்கள் கருதுகின்றோம். 3 பேர் மட்டுமே வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த விதிமுறைகளை பின்பற்ற நாங்கள் கட்சி என்ற வகையில் கடமைப்பட்டுள்ளோம். எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் மீண்டும் மேலதிக வகுப்புகளை ஆரம்பிக்க சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க அனுமதி வழங்கியுள்ளார். அத்துடன் சமய ஸ்தலங்களில் வழிபாடுகளில் ஈடுபடவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று ஏற்பட்டமையினால் மேலதிக வகுப்புகள் மற்றும் சமய வழிபாடுகள் நிறுத்தப்பட்டன. தற்போது கொரோனா நோய் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளமையினால் மேலதிக வகுப்புகளை ஆரம்பிக்கவும் சமய வழிபாடுகளை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேலதிக வகுப்புகள் நடைபெறும் இடத்துக்கேற்ப தனிநபர் இடைவெளி பாதுகாக்கப்பட வேண்டும். அத்துடன் ஒரு வகுப்பில் 100 மாணவர்களை கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர். 100 பேர் அமரக்கூடிய வசதி இல்லாவிட்டால் அவ்வகுப்பில் வழமையாக கலந்து கொள்ளும் மாணவர்களில் அரைவாசி பேரே பங்கு கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் முதல் மக்கள் சமய வழிபாடுகளில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள், தனிநபர் இடைவெளி ஆகியவற்றை பேணி எந்தவொரு சமய ஸ்தலங்களிலும் 50 பேருக்கு மேற்படாமல் வழிபாடுகளில் ஈடுபட முடியும். குறித்த சமய ஸ்தலத்தில் 50 பேர் கலந்து கொள்ளும் அளவுக்கு வசதி இல்லையெனில் வழிபாட்டு தலங்களில் தங்கியிருக்கக்கூடிய பக்தர்களின் தொகையில் அரைவாசி பேர் மட்டுமே வழிபாடுகளுக்காக வருகை தர வேண்டும். வைரஸ் தொற்றை தடுப்பதற்காக வெளியிடப்பட்டுள்ள சுகாதார ஆலோசனைகளின் பிரகாரம் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார ஆலோசனைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டுமென்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அரசு தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நாலக கலுஹேவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சௌக்கிய அமாத்தியாංශය විසින් நாட்டில் லாக்டவுன் நீக்கப்பட்டதன் பின்னர் தொழில்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட வேண்டும், எந்த அடிப்படையில் அவை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஆலோசனை குறிப்பொன்றை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. 46 தொழில்களுக்கான ஆலோசனைகள் சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளன. சுகாதார ஆலோசனைகளோடு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளமையினால் மேலதிக வகுப்புகளை 100க்கும் குறைவானோரோடு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் சமய வழிபாடுகளை மேற்கொள்ளவும் பிரதமரினால் அமைச்சரவையில் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. ගරු අග්‍රාමාත්‍යතුමා විසින් යෝජනාවක් කැබිනට් මණ්ඩලයට ඉදිරිපත් කළා. අග්‍රාමාත්‍යතුමාගේ යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කරමින් இதேவேளை தேசிய மிருக காட்சி சாலை, தாவரவியல் பூங்காக்கள் என்பன எதிர்வரும் 15ஆம் தேதி சுற்றுலா பயணிகளுக்காக திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது. கடந்த சில நாட்களாக இவை மூடப்பட்டிருந்தன. குறித்த பூங்காக்கள் மூலம் திரைசேரிக்கு வருடாந்தம் 7000 மில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைத்து வந்துள்ளது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர், அமைச்சரவை, சுற்றாடல், வனஜீவராசிகள் அமைச்சின் கீழுள்ள மிருக காட்சி சாலைகள் மற்றும் பூங்காக்களை ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜூன் 15ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்காகவும் உல்லாச பயணிகளுக்காகவும் இவை திறக்கப்படும். சுகாதார அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் நிபந்தனையின் அடிப்படையில் இதனை நாங்கள் திறக்க உள்ளோம். தேசிய வன பூங்காக்களினுள் அனுமதிப்பதற்கான வாகனங்களை 50 வீதத்தினால் குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். 50 வீதமான மக்களை அனுமதிக்கப்படுவார்கள். சுற்றாடல் துறையை மேம்படுத்த நாங்கள் தீர்மானித்துள்ளோம். අඩු කරනවා. ජනතාව සහභාගීත්වයත් අපි මුල් වටේදී 50%කට පමණ සීමා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මත මේ රටේ සංචාරක ව්‍යාපාරය ගොඩනගන්න අපි මේ තීන්දුව ගත්තේ. உரம் தொடர்பாக விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். உர தயாரிப்பு மற்றும் விநியோகம் தொடர்பான தற்போதைய நிலைமைகளை கண்டறிவதற்கான கூட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. நீண்ட காலமாக இரு போக்கங்களின் ஆரம்பத்திலேயே பல பிரதேசங்களிலும் உரம் தொடர்பான பிரச்சினைகள் எழுந்தன. குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால அடிப்படையில் இதற்கு தீர்வை கண்டறிய வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். சிறுபோகத்தின் ஆரம்பத்திலேயே உரம் தொடர்பான பிரச்சினைகள் மீண்டும் எழுந்துள்ளன. நெல்லுக்கு உயர்ந்தபட்ச விலை கிடைத்ததன் காரணமாக விவசாயிகள் செய்கையில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் விவசாய இறக்குமதிகள் வரையறுக்கப்பட்டமை, தோட்ட பயிர் செய்கைகள், மரக்கறி, பழ வகைகள் மற்றும்
தானிய வகைகள் அதிகளவில் பயிரிடப்படுவதனால் உரப்பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மாகாண ஆளுநர்களும் இதன்போது சுட்டிக்காட்டினர். உர பயன்பாடு தொடர்பாக விவசாய அதிகாரிகள் மூலம் ஊடகங்களூடாக விவசாயிகளை அறிவுறுத்துவதன் முக்கியத்துவம் இதன்போது ஜனாதிபதியினால் சுட்டிக்காட்டப்பட்டது. வடக்கில் விவசாயிகள் காபன் உர பயன்பாட்டிற்கு முன்னுரிமை வழங்குவதனால் இதன் மூலம் கிடைக்கின்ற தரமான விளைச்சல் உயர்வடைந்துள்ளதாக வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்தார். நாட்டின் ஏனைய மாகாண விவசாயிகளும் காபன் உர பயன்பாட்டில் ஈடுபடுவதனால் ஒரு சில சுகாதார விளைவுகளிலிருந்து தவிர்த்துக் கொள்ள முடியும் என ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். காபன் உரத்தை உரிய தரத்தில் தயாரிப்பது தொடர்பாக விசேட கவனம் செலுத்துமாறும் காபன் உரத்தை துரிதமாக பயன்படுத்தக்கூடிய பயிர்ச்செய்கைகள் எவை என கண்டறியுமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆலோசனை விடுத்தார். காபன் உர பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக விளைச்சல்களை கொள்வனவு செய்யும் போது கூடிய விலையை நிர்ணயிப்பதற்கும் இதற்கென நிவாரணத்தை வழங்குவது தொடர்பாகவும் இக்கூட்டத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டது. காபன் உர தயாரிப்பை பாரிய அளவில் அபிவிருத்தி செய்வதனால் ரசாயன உரத்திற்கான கேள்வியை வீழ்த்த முடியும் என ஜனாதிபதி இதன்போது மேலும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் அமைச்சர் சமல் ராஜபக்ச, மாகாண ஆளுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பேரில் நாடெங்கும் டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பு விஜயராமையில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகள் இன்று காலை தூய்மைப்படுத்தப்பட்டன. 62 நுளம்பு ஒழிப்பு குழுக்கள் மூலம் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு மாநகர சபையின் பொது சுகாதார திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இந்நடவடிக்கை இடம்பெற்றது. தற்போது பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் டெங்கு நோய் ஏற்படும் அபாயம் தோன்றியுள்ளது. இதனைத் தொடர்ந்தே டெங்கு ஒழிப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. கொழும்பு நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இச்செயற்திட்டம் ஏனைய மாவட்டங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட உள்ளது. பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட முன்னர் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பங்களிப்புடன் பாடசாலை வளாகங்களை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் போலியான கையொப்பத்துடன் கூடிய ஆவணங்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் நபர் அவ்வாவணங்களை தயாரிப்பதற்கு பிரதமர் அலுவலகத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக எந்த தகவலும் இல்லை என பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் அண்மையில் பத்திரிகை செய்திகள் வெளிவந்தன. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகளில் பிரதமர் அலுவலகத்தில் உள்ள எவருக்கும் இதில் தொடர்பில்லை என தெரிய வந்துள்ளது. இவ்விடயத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளதாக பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் பெயர் அல்லது கையொப்பத்தை பயன்படுத்தி அரசு நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் நபர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்நபர்கள் தொடர்பில் தகவல்கள் இருப்பின் அவற்றை அறிவிக்குமாறு ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இன்றைய தினம் இலங்கையில் 2 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டமையை தொடர்ந்து நாட்டில் தற்போது கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 1861 வரை அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் 2 நோயாளிகள் மட்டுமே நாட்டில் இனங்காணப்பட்டனர். நேற்று இனங்காணப்பட்ட இருவரில் ஒருவர் குவைத்திலிருந்து வருகை தந்து அம்பாறை தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டவர் ஆவார். மற்றையவர் கடற்படை வீரர் ஆவார். தற்போது கடற்படை வீரர்கள் 45 பேர் உள்ளிட்ட 65 பேர் வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். இதனையும் சேர்த்து தற்போது சுகமடைந்த நோயாளிகளின் தொகை 1122 வரை அதிகரித்துள்ளது. 608 கடற்படை வீரர்கள் சுகமடைந்திருப்பதாக கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் இசுரு சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். இதுவரையில் தற்போது நாட்டில் இனங்காணப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகளின் தொகை 1859 ஆகும். இவர்களில் 726 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 62 பேர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். சமூகத்தில் நோயாளிகள் இனங்காணப்படாத போதும் PCR சோதனைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. கோட்டை ரயில் நிலையத்தில் கடமையாற்றும் ஊழியர்கள் மற்றும் பயணிகளின் மாதிரிகள் இன்றைய தினம் பெறப்பட்டன. திடீரென தெரிவு செய்யப்பட்ட சிலரிடமிருந்து இவ்வாறு மாதிரிகள் பெறப்பட்டன. தொடர்ந்தும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கொழும்பு மாநகர சபையின் தொற்றுநோய் பிரிவின் வைத்தியர் தினுகா குருகே தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் செயற்திட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகிறது. முப்படையினரால் பராமரிக்கப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தொடர்ந்தும் 5118 பேர் தங்கியிருப்பதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கோவிட்-19 அச்சுறுத்தலினால் மாலைத்தீவில் மிகவும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ள இலங்கையர்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்கள் அடங்கிய பண்டங்கள் வெளிவிவகார அமைச்சினால் மாலைத்தீவில் உள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மாலைத்தீவில் தற்போது 7000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் தாயகம் திரும்பும் எதிர்பார்ப்போடு இருப்பதாகவும் இவர்களில் 2000 பேர் தலைநகரான மலேவில் தங்கியிருப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
குறிப்பாக மலை நகரிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் கோவிட்-19 அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் மாலைத்தீவு அரசாங்கம் சிவப்பு எச்சரிக்கை. கோவிட்-19 சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு நிதியத்தின் பெறுமதி 1374 மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. நிறுவன ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் கிடைக்கின்ற நன்கொடைகள் மற்றும் நேரடி முதலீடுகள் காரணமாக நிதியத்தின் பெறுமதி இவ்வாறு அதிகரித்துள்ளது. மத்திய மாகாண கல்வி திணைக்களம், மத்திய மாகாண சேவைகள் மற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கூட்டுறவு சங்கம், நோவுட் பிரதேச சபை தவிசாளர் கே ரவி வழங்கிய பணத்திற்குரிய காசோலையும் மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகேயினால் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. ஓவா மாகாண ஆளுநர் மற்றும் மாகாண அரசு அதிகாரிகள் வழங்கிய பணத்திற்குரிய காசோலையும் ஆளுநர் ராஜா கொல்லூரையினால் ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டது. தென் மாகாண அரசு அதிகாரிகளினால் நிதியத்திற்கு வழங்கப்பட்ட பணத்திற்குரிய காசோலை அம்மாகாண ஆளுநர் விலி கமகேயினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. வடமாகாண அரசு அதிகாரிகளும் இந்நிதியத்திற்கு நன்கொடைகளை கையளித்தனர். அம்மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் இதற்கான காசோலையை ஜனாதிபதியிடம் கையளித்தார். கிழக்கு மாகாண அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் வழங்கிய பணத்திற்கு காசோலை அம்மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் மற்றும் மாகாண பிரதம செயலாளர் P வணிகசிங் ஆகியோரினால் கையளிக்கப்பட்டது. மேல் மாகாண அரசு அதிகாரிகளும் இந்நிதியத்திற்கு நன்கொடைகளை வழங்கினர். இதற்கான காசோலையை மாகாண ஆளுநர் மார்ஷல் ஆஃப் த ஏர்போர்ஸ் ரோஷான் குணத்திலக்க ஜனாதிபதியிடம் கையளித்தார். மேலும் பல தனியார் நிறுவனங்களும் இந்நிதியத்திற்கு நன்கொடைகளை வழங்கியுள்ளன. வெளிநாட்டு கொடை வள்ளல்களும் இதற்கு பங்களிப்பு செய்துள்ளனர். கல்கிஸ் சொய்சாபுர பகுதியில் ஹோட்டல் ஒன்றின் மீதான துப்பாக்கி பிரயோகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் கார் கைப்பற்றப்பட்டதோடு அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். சொய்சாபுர பகுதியில் அமைந்துள்ள இந்த ஹோட்டல் மீது மோட்டார் காரில் வருகை தந்த ஒரு சிலர் துப்பாக்கி பிரயோகம் நடாத்தி தப்பிச் சென்றனர். சிசிடிவி கேமராவில் பதியப்பட்டிருந்த காட்சிகளின் ஊடாக சம்பவம் குறித்து பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதற்கமைய மேல்மாகாண புலனாய்வு பிரிவினால் பிலியந்தல பகுதியில் துப்பாக்கி பிரயோகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் காரும் அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் 50 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் கல்கிச போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மோட்டார் காரும் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய வெள்ளை வேன் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னவுக்கு கொழும்பு மேலதிக மஜிஸ்ட்ரேட் பிரியாந்த் லியனகே இன்று பிணை வழங்கினார். சந்தேக நபர் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 ரொக்க பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சந்தேக நபர் ராஜித சேனாரத்னவை கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கைது செய்ய பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் தனியார் வைத்தியசாலையொன்றில் தன்னை அனுமதித்தமையினால் அவர் நீதிமன்றில் ஆஜராவதை தவிர்த்திருப்பதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக நீதவான் தெரிவித்தார். இதற்கான தண்டனையாக காலவரையின்றி சிறையில் அடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற வழக்கு தீர்ப்புகள் பலவற்றையும் நீதிமன்றில் மேலதிக நீதவான் எடுத்துரைத்தார். ராஜித சேனாரத்ன நீர்கொழும்பு பள்ளஞ்சேனையில் உள்ள இளம் குற்றவாளிகளுக்கான சீர்திருத்த நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தார். இதேவேளை தேசிய வைத்தியசாலையின் காசாளரிடம் இருந்து 79 லட்சம் ரூபாவை கொள்ளையடித்த வைத்தியர் மாளிகாகந்த நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 24 மணித்தியாலம் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. பொம்மை துப்பாக்கியொன்றை காட்டி இக்கொள்ளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதோடு போலீசார் உடனடியாக செயற்பட்டு இவரை கைது செய்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியில் ஏற்பட்டுள்ள உட்பூசல்கள் மற்றும் தேர்தலிலிருந்து மங்கள சமரவீரவின் விலகல் தொடர்பில் இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. மாத்தறை மாவட்டத்தில் மங்கள சமரவீர என்பவர் ஒரு முக்கிய பிரமுகர் ஆவார். அவர் தொடர்ந்தும் தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார். அவரது விலகல் என்னை பொறுத்தவரையில் ஒரு இழப்பென்று கூறுவேன். மாத்தறை மாவட்டத்தில் போட்டியிட்டு மங்கள சமரவீர வெற்றி பெற முடியாது. நாட்டுக்கும் மதத்துக்கும் துரோகம் இழைத்ததால் மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் என்பதே இதன் அர்த்தமாகும். சில தனிப்பட்ட காரணங்களினால் அவர் தேர்தல் களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். அவர் போன்ற பிரமுகர்கள் எம்முடன் இருக்க வேண்டும். நாளை காலை மங்கள சமரவீரவின் மாத்தறையில் உள்ள வீட்டில் நூற்றுக்கணக்கானோர் விஷக்குப்பிகளோடு ஏறி ஆர்ப்பாட்டம் செய்யலாம். அவர் மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என சொல்லலாம். இதன் மூலம் 2ஆம் கட்ட நாடகத்தை அரங்கேற்ற தயாராகி வருகிறார்கள் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றை அந்த வேட்பாளர் தான் ஏற்பாடு செய்வார். ஐக்கிய தேசிய கட்சியிடம் தற்போது ஐக்கியம் இல்லை, அதில் தேசியமும் இல்லை.
கட்சியும் கிடையாது. ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே காலமாகிவிட்டது. අභාවයට ගොත් අවසන්. இப்போ எலெக்ஷனுக்கு நாங்கள் எல்லாம் வந்துருக்கு. அது நேரம் தாமரை போட்டுக்கு உங்கள்கிட்ட ஓட்டு கொடுக்க சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த டெவலப் பண்ண வேணும் நூலி டிஸ்ட்ரிக்ட். பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல் ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருப்பதாகவும் அவரது சர்ச்சைகள் தொடர்பான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் எந்தெந்த இடங்கள்ல தொழில் புரிந்தாரோ அந்தந்த இடங்கள்ல எல்லாம் சர்ச்சைக்குரியவராகத்தான் இருந்திருக்கின்றார். அப்படியே அதுல எனக்கு வேற மாற்று அபிப்பிராயம் இல்லை. சர்ச்சைக்குரியவர் என்ற வகையில அவருடைய பல சர்ச்சைகள் இருக்குது. ஒரு பொதுமகனாக இருந்து கொண்டு கருத்து சொல்றது வேறு, என்னென்று அந்த பதவிக்கு வந்தாரோ தெரியாது. அந்த வகையில பொறுப்பு வாய்ந்த அதிகாரியா இல்லாமல் குழப்பத்தை ஒரு சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு பக்க சார்பான கருத்துக்கள் தான் அவர் வெளியிட்டு இருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. வரலாற்று ரீதியான அவருடைய சர்ச்சைகள் தொடர்பாக என்கிட்ட ஆவணங்கள் இருக்குது. அப்ப பொருத்தமான நேரத்தில் அல்லது இவருக்கு பதில் சொல்லிக்கல நான் அப்ப முழுக்க வெளியில வரலாம். அது என்கிட்ட ஆவணங்களாக இருக்குது. கொழும்பு கோட்டை முன்னாள் நீதவான் திலின கமகவிற்கு எதிராக ஆதாரமின்றி எவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது என அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவின் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி உபாலி அபேசிங்க இன்று சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கேள்வி எழுப்பினார். பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள கொழும்பு கோட்டை முன்னாள் மேஜிஸ்ட்ரேட் திலின கமகே தாம் அரசியல் ரீதியில் பழிவாங்கப்பட்டிருப்பதாக ஆணைக்குழுவில் செய்த புகார் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு வினா எழுப்பப்பட்டது. திலின கமகே யானைக்குட்டியொன்றை கொள்வனவு செய்தமை தொடர்பிலும் 2008ஆம் ஆண்டுக்கு முன்னர் யானைக்குட்டிக்கு பொறுப்பாக இருந்தவர் மற்றும் திலின கமகே உடனான தொடர்புகள் எப்படியானவை என்பதற்கான அறிக்கைகள் இல்லாமல் இருப்பது சட்ட ரீதியான பிரச்சினை என ஆணைக்குழுவின் தலைவர் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ரொஹாந்த அபேசூரியவிடம் தெரிவித்தார். இவ்விடயத்தில் வனஜீவராசிகள் திணைக்களமும் பெரும் தவறை இழைத்திருப்பதாக ஆணைக்குழு தெரிவித்தது. யானைக்குட்டியின் பதிவு தொடர்பாக ஆவணங்களில் திகதி மாற்றப்பட்டிருப்பதால் அது அரசியல் தேவையின் அடிப்படையில் இடம்பெற்ற சூழ்ச்சியா என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலிடம் ஆணைக்குழு வினவியது. யானைக்குட்டி பதிவு செய்த ஆவணங்களில் உள்ள கையொப்பத்தை உறுதிப்படுத்துவதற்கு பகுப்பாய்வு அறிக்கையொன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரியின் பரிந்துரைகளை பொருட்படுத்தாமல் விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. சட்டமா அதிபருக்கு அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உரிய ஆலோசனைகள் வழங்கி சந்தேகத்துக்கிடமான ஆவணங்கள் தொடர்பில் பதிவாளர்களிடமிருந்து அறிக்கையொன்றை பெற்றுக் கொள்ளுமாறு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலுக்கு ஆணைக்குழு ஆலோசனை வழங்கியது. அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரி ஏற்கனவே சாட்சியம் அளிக்கும் போது சில விடயங்களை மறைத்திருப்பதாக ஆணைக்குழு குற்றம் சுமத்தியது. இதேவேளை இவ்வாணைக்குழுவில் சாட்சியம் அளித்த முன்னாள் மேஜிஸ்ட்ரேட் திலின கமகே சர்ச்சைக்குரிய 55 யானைக்குட்டிகள் தொடர்பில் அப்போது விசாரணைகள் இடம்பெற்ற போதும் தமக்கும் சங்கைக்குரிய உடுவே தமாலோக்க தேரர் உள்ளிட்ட 3 எதிராக மட்டுமே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விசாரணையை எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு ஆணைக்குழு ஒத்திவைத்தது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.